வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா MI 55 inches Frameless TV. இந்த டிவிக்கு பேக்லைட் மாற்றலாம். எட்ஜ் LED போட்டிருக்கிறதுனால டிஸ்பிளே ப்ளஸ் இந்த பீடிங்கோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணாலே போதும். கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். டிவியோட அடிப்பகுதி, அதாவது ஸ்கேலர் போர்டு இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பீடிங்கோட மேலே ஒரு பிளைட் இருக்கும். ஸோ அதையும் ஸ்க்ரூவெல்லாம் பொறுமையாக கழட்டி எடுத்துக்கோங்க. ஸ்கேலர் போர்டு காஃப் எல்லாமே ரொம்ப ஒட்டியே இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக கழட்டுங்க. டிவியை மாற்றியாச்சு. கேர்ஃபுல்லாக ஸ்கேலர் போர்டை எடுத்து விடுங்க. ஃப்ரண்டில் இருக்க பிளேட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. டிஸ்பிளேயோட காஃபும் ப்ளஸ் அந்த பீடிங்கும் ஒட்டியே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அது மாதிரி அந்த லாஸ்ட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ண அப்புறம் அந்த பீடிங்கோட டிஸ்பிளே அட்டாச்சில் தான் இருக்கும். ஸோ அதை லைட்டாக தூக்கி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக டிஸ்பிளே ரெண்டு கையும் நான் பாருங்கள் எப்படி தூக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேம் டிவி பேக்லைட்டோடு இருக்கிறனால இந்த டிஸ்பிளே வந்து அந்த யூனிட்டில் நம்ம சேர்க்குறோம். எடுத்து வைக்கும் போது சரி ரொம்ப கவனமாக எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டிங்களான்னு கொஞ்சம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஸ்கேலர் போட கீழே ஒரு பேப்பர் டப்பாவது போட்டு லைட்டாக ஒட்டிக்கிங்க.
ஏன்னா ஸ்கேலர் போர்டு வந்து தனியாக தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா சப்போஸ் அது காப்பி டேமேஜ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. காஃபி ஊற்றியாச்சு. கவனமாக பண்ணுங்கள். எப்போவுமே சரி, அந்த டிஸ்பிளே பிரிக்கிறப்போ சைடில் இருக்கிற பீடிங்கை வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம். லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு இந்த 3 சைட்லையும் பார்த்தீங்கன்னா பீடிங்கோடையே இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக அந்த பீடிங்கை பிரிக்க வேண்டாம். டிஸ்பிளே அதோட ஜாயிண்டில் தான் இருக்கும். அப்புறமா ஒவ்வொரு ஸ்க்ரூவாக டிஸ்பிளே மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடிப்பக்கமாக இருந்து ஒவ்வொரு ஸ்க்ரூவாக போடுங்க. அடிப்பக்கமாக இருந்து ஸ்க்ரூ போட்டால் தான் நமக்கு டிஸ்பிளே சேஃபு. ஸோ கவனமாக சைடு பாட்ரு பீடிங்கை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்க்ரூ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க. அந்த சைடு ஸ்க்ரூவை போட்ட பிறகு அடுத்த சைடும் கவனமாக டிஸ்பிளே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்கிங்க. தனியாக முயற்சி செய்யாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டாச்சு. நம்ம திருப்பி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எம்ஐ டிவிலே இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் வந்து இது பேக்லைட் இருக்கா இல்லையான்ற டவுட்டில் நிறைய பேருக்கு இருக்குது. இதில் பேக்லைட் மாற்றுறது எல்லா டிவியோட இந்த டிவியில் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிறைய கமெண்டில் கொடுத்துருக்கீங்க சில வீடியோக்கெல்லாம் வேணும்னு. கண்டிப்பாக அதெல்லாம் நெக்ஸ்ட் போடப்படும். வேறு என்ன உங்களுக்கு புதுவிதமான வீடியோக்கள் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நீங்க டிவி டெக்னீஷியனா? இப்ப இருக்கிற டிவி பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? மறக்காம நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.